சிறை கைதிகளை கண்காணிக்க வேண்டிய காவலரே அவங்களுக்கு கஞ்சா, செல்போன், சிம் கார்டுன்னு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து பச்சைக்கிளி மாதிரி பத்திரமா பராமரிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. கைதிகள் கொடுத்த காசுல அழகிகளோட உல்லாசமா தெரிஞ்ச கருப்பு ஆடு ஜெயிலரிடம் மாட்டி உப்பு கண்டமான உண்மை கதை இது. வானத்தை முட்டும் மதில் சுவர்கள், 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார், உச்சத்தில் இருந்து கவனிக்க வாட்சிங் டவர், வெளி உலகத்தின் பார்வை புக முடியாத சிறைச்சாலை எப்போதுமே ஒரு தனி உலகமாகவே இயங்கி வருகிறது. கொடூர குற்றவாளிகளாக இருந்தாலும் சரி, பிக் பாக்கெட்டாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்றுதான் என சிறை சட்டம் சொன்னாலும் நடைமுறையில் பல தில்லாலங்கடி வேலைகள் அரங்கேறுவதை அனுதினமும் செய்திகளில் பார்க்க முடிகிறது. செல்வாக்கு இருந்தால் சிறைச்சாலையும் பஞ்சுமத்தை தான் என முடிவெடுத்து சிலர் செல்லுக்குள்ளேயே சொகுசு வாழ்க்கை வாழ்வதும் உண்டு. அப்படித்தான் கடந்த சில மாதங்களாக சேலம் சிறைச்சாலையில் கஞ்சா, செல்போன் பயன்படுத்துவது அதிகரித்திருக்கிறது. சிறை வார்டன் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார். என்னதான் கெடுபிடிகள் போட்டாலும் அடுத்தடுத்து சட்டவிரோதமாக செல்போன்களும் கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சிறைக்குள் செல்போன் பயன்படுத்தி பிடிபட்ட முபாரக் என்ற கைதியிடம் சிறை காவலர்கள் துருவி துருவி விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் இதே ஜெயிலில் காவலராக இருந்து வந்த சண்முககுமார் தான் தனக்கு சப்ளையர் என வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் முபாரக். ஆனாலும் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் ஜெயிலர் வினோத் தலைமையிலான தனிப்படை போலீசார் முபாரக்கின் தாயாரிடம் நடத்திய விசாரணையில் அவர் காவலர் சண்முககுமாருக்கு பணம் அனுப்பிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. அதோடு மற்றொரு கைதியான கோழி பிரகாஷ் என்பவருக்கும் செல்போன், கஞ்சா போன்ற பொருட்களை சண்முககுமார் சப்ளை செய்தது தெரியவரவே அவரது தம்பியை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் சண்முககுமார் இதை ஒரு தொழிலாகவே செய்து வந்த பகீர் உண்மை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. செல்வாக்கான கைதிகளிடம் பழக்கம் வைத்துக் கொண்ட சண்முககுமார் அவர்களது உறவினர்களை தொடர்பு கொண்டு பணத்தை வாங்கிக் கொள்வார். பின் கைதிகளுக்கு தேவையான பொருட்களை அவரே எடுத்து வந்து உள்ளே சப்ளை செய்திருக்கிறார். குறிப்பாக அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் வெப்சைட்டுகளில் 1000-2000 ரூபாய்க்கு விற்பனையாகும் கையடக்க செல்போன்களை வாங்கி அதை 15,000 ரூபாய்க்கு சிறை கைதிகளுக்கு விற்றிருக்கிறார். மற்ற காவலர்களுக்கும் ஜெயிலருக்கும் தெரியாமல் இருக்க கஞ்சா பொட்டலங்களை தனது தொப்பிக்குள்ளும் செல்போன்களை உள்ளாடைகளிலும் மறைத்து வைத்து எடுத்து சென்றிருக்கிறார். பல வருடங்களாக இந்த பிசினஸை பில்ட் செய்த சண்முககுமார் அதன் மூலம் சம்பாதித்து சொந்த வீடு, சொத்து என செட்டில் ஆனதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கோழி பிரகாஷுக்கு செய்த உதவிக்காக அவரது தம்பி சண்முககுமாருக்கு ஏற்காட்டில் சொகுசு பங்களாவில் வாரா வாரம் விருந்து கொடுத்திருக்கிறார். மது, மாது என அழகிகளோடு உல்லாசமாக வாழ்ந்து வந்த சிறை காவலர் சண்முககுமாரிடம் 10க்கும் மேற்பட்ட கைதிகள் கஸ்டமர்களாக இருந்துள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து சண்முககுமாரை சஸ்பெண்ட் செய்த சிறை கண்காணிப்பாளர் தொடர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த விசாரணை முடிவில் மேலும் பல உண்மைகள் வெளிவரலாம் என்று சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.